கடவுளைத் தவிர வேறொரு பொருள் இல்லாததால் வேறொரு பொருள் ஒன்று இருந்து அதை எடுத்து கடவுள் எல்லாவற்றையும் படைத்தான் என்பதில்லை. எல்லாமாக பரிணமித்திருப்பதே விரிந்திருப்பதே கடவுள். இது அத்வைத இருமையில்லாத உண்மையைச் சொல்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு சிந்தனையும் அனைத்தும் ஒரே மூல ஆற்றலிலிருந்தே தோன்றியது. அந்த மூல ஆற்றலே கடவுள் என்று அழைக்கப்படுகிறது. எனவே கடவுள் இங்கே இருக்கிறான், உலகம் அங்கே இருக்கிறது என்று இரண்டாக பிரிக்க முடியாது. கடவுள், உலகம், உயிர், உயிரும், சிந்தனை, உணர்வு இவை அனைத்தும் ஒரே மெய் உணர்வின் வெளிப்பாடுகள். வேறொரு பொருள் இல்லாததால் அதை எடுத்து கடவுள் எல்லாவற்றையும் படைத்தான் என்பதற்கில்லை. பொதுவாக நாம் சொல்லும் படைப்பு கற்பனையில் ஒரு காரிகர், தச்சன் மரத்தை எடுத்து மேஜை செய்து விடுகிறார். அதுபோல கடவுள் வேறு எதையோ எடுத்து படைத்தார் என்று பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த கூற்று அதை மறைக்கிறது. ஏனெனில் மரம் அல்லது மண் போன்ற எந்த ஒரு பொருளும் கடவுளுக்கு வெளியானது அல்ல. அது தானே கடவுளின் ஒரு வடிவம். அதாவது கடவுள் தன் உள்ளிலிருந்தே தன்னைத்தான் வடிவங்களாக வெளிப்படுத்திக் கொண்டார். அவர் எதையும் வெளியே இருந்து எடுக்கவில்லை. அவர் தானே எல்லாவற்றையும் உருவெடுத்துள்ளார். எல்லாமாக விரிந்து இருப்பதே கடவுள். இது கடவுளின் பரிபூரண விரிவு, ஆம்னி பிரசன்ஸ் குறிக்கிறது. கடவுள் ஒரே இடத்தில் மட்டுமில்லாமல் அவர் அனைத்து இடங்களிலும், அனைத்து பொருள்களிலும், அனைத்து உயிர்களிலும் இருப்பவர்.